வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் தமிழ் தலைவாஸ் டீம் ஏன் அதிகமாக தமிழ் பிளேயர்ஸை எடுக்கிறது இல்லை, அப்படியே எடுத்தாங்கனாலும் அவங்களுக்கு ஏன் அதிகமாக வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய ஆடியன்ஸ் கேள்வியை எழுப்பிட்டு இருக்காங்க. அதை தாண்டி யூம்பா டீமாக இருக்கட்டும், ஒரு ஹரியானா டீமாக இருக்கட்டும், தமிழ் பிளேயர்ஸை எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது தமிழ் தலைவாஸ் டீம் ஏன் அந்த வாய்ப்பை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்பிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் என்னோட ஒப்பீனியன் என்ன, ஸோ க்ளீனான ஆன்சரை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுட்டு எதனால தமிழ் பிளேயர்ஸ் ஆக்ஷனில் எடுக்கிறது இல்லை, அப்படி எடுத்தாலும் ஏன் வாய்ப்பு கொடுக்கறதில்ல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லட்டுமா? ஸோ தமிழ் தலைவாஸ் டீம் அப்படிங்கிறதுனால தமிழ் பிளேயர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் யாருமே எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. ஓகேங்களா? நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது ஒரு ஃப்ரான்ச்சைசி கேம். ஸோ ஃப்ரான்ச்சைசி கேம் அப்படிங்கும்போது தமிழ் தலைவாஸ் டீம் ஒரு ஃப்ரான்ச்சைசி. ஸோ தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு ஓனர் உண்டு. அந்த ஓனரோட டீம் தான் தமிழ் தலைவாஸ். ஸோ அந்த டீமில் தமிழ் பிளேயர்ஸ் எத்தனை பேர் இருக்கணும்? 10 தமிழ் பிளேயர்ஸ் இருக்கணுமா, 5 தமிழ் பிளேயர்ஸ் இருக்கணுமா, தமிழ் பிளேயர்ஸ் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது அந்த ஓனர் தான். ஓகேங்களா? அவரோட டீம் தான். ஸோ நம்ம டீம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ அந்த ஓனரோட டீம் தான். ஸோ பல ஓனர்ஸ் இந்த பிகேஎலுக்கு போயிருப்பாங்க. அங்கே ஒவ்வொரு ஓனர்ஸ்க்கும் ஒவ்வொரு டீம் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஓனருக்கு தமிழ் தலைவாஸ் டீம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் தலைவாஸ் டீமோட சிஇஓ வேற ஸ்டேட்டு, நம்ம தமிழ் தலைவாஸ் டீமோட ஓனரும் வேற ஸ்டேட்டு. ஸோ அவங்களோட டீம் அவங்க யாரை வேணாலும் எடுக்கலாம். ஆனால் நம்ம தமிழ் பிளேயர்ஸை எடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இங்கே இருக்க போறதில்லை. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள் தமிழ் தலைவாஸ் டீம் தமிழ் பிளேயர்ஸை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தமிழ் தலைவாஸ் டீம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தமிழ் பிளேயர்ஸ் எந்த டீமுக்கு போகிறாங்களோ அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னுமே பிரமாதமாக இருக்கும். ஸோ தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிற மாதிரியான அந்த தமிழ்நாடு பேர் இருக்கிறனால மட்டும்தான் இவ்வளோ ஃபேன்ஸ் அந்த டீமுக்கு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, தமிழ் பிளேயர்ஸ் இல்லைனாலும் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிற மாதிரி கூவுறீங்க. உங்கள் கூட சேர்ந்து நானும் கூவிட்டு இருக்கேன். அந்த தமிழ் தலைவாஸில் அந்த தமிழ் அப்படிங்கிற அந்த எழுத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. என்னங்க பண்ணுறது, எல்லாமே அரசியல் தான். ஸோ உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு தைரியம் இருக்குது. ஆனால் அவங்களால சொல்ல முடியாத இடத்துல அவங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனாலேயே நிறைய உண்மைகள் வெளியே தெரியாமே போகுது. ஸோ அதனால் நீங்கள் தமிழ் பிளேயர்ஸை தமிழ் தலைவாஸ் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ நான் இங்கே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் பேசலாம், ஆனால் பேச முடியாத இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ நான் இவ்வளோ பேசுகிறேன் இல்லையா, ஆனால் நாளைக்கும் நான் தமிழ் தலைவாஸ் டீமை பற்றி தான் பேசி வீடியோ போடுவேன். தமிழ் தலைவாஸ் டீமை பற்றி தான் பேசுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன். ஸோ தமிழ்நாட்டில் பிறந்ததுனால ஒரு தமிழ் கபடி சேனல், யூடியூப் சேனல் வச்சுருக்கனால தமிழ்நாட்டு டீமை பற்றி தான் நான் பேசி ஆகணும். தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிற இடத்துல தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக நான் அந்த டீமை பற்றி பேசி தான் ஆகணும். ஸோ எனக்கு அந்த டீம் ரொம்ப பிடிக்கும். அந்த தமிழ் அப்படிங்கிற வார்த்தைக்காக நான் அந்த டீம் இன்னும் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ பல விஷயங்கள் என்னால் ஓப்பனாக பேச முடியலனாலும் உங்கள் எல்லாருக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உடனே கமெண்டில் தமிழ் தலைவாஸ் டீம்கிட்ட பர்ஸ் அதிகமாக இருந்துச்சு, ஸோ 2 கோடியே 15 லட்சம் கொடுத்து சச்சின் தன்வர் எடுத்துட்டாங்க, ஸோ அதனால தமிழ் பிளேயர்ஸை எடுக்க முடியல, பைசா இல்லை, இந்த மாதிரி சின்ன புலத்தனமான காரணங்கள் யாருமே சொல்லாதீங்க. ஓகேங்களா? தமிழ் பிளேயர்ஸை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். ரீட்டைன் பண்ணும்போதே அல்லூர் சதீஸை எடுத்துருக்கலாம், ஹிமான்ஷுவை வெளியே விட்டுட்டு. இல்லை அப்படின்னா கடைசியில் ஒரு ரைடரை சைன் பண்ணதுக்கு பதிலாக கேட்டகரி டி நிறைய தமிழ் பிளேயர்ஸ் இருந்தாங்க, அதுல யாரையாவது ஒரு ஆளை சைன் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில்லறத்தனமா காசு இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் சொல்றாதீங்க. ஸோ சைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சைன் பண்ணியிருக்கலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தமிழ் பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க எந்த டீமுக்காக பிளே பண்றாங்களோ அந்த டீமுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தமிழ் பிளேயர்ஸை நம்பி பல டீம்ஸ் எடுத்திருக்காங்க. யூம்பா டீமாக இருக்கட்டும், ஹரியானா டீமாக இருக்கட்டும், பல டீம்ஸ் தமிழ் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. எல்லா தமிழ் பிளேயர்ஸ்க்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், தமிழ் தலைவாஸ் டீம் டைட்டில் அடித்தாங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தமிழ் பிளேயரால் ஒரு டீம் டைட்டில் அடித்தாங்க அப்படின்னா அது பேரானந்தமாக இருக்கும்.